வா என்ற சொல்லின் வினைமுற்று வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். விடை மானத்தை பணம் காக்கும். மோனைச் சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்பாற்று அவந்தாயோ. விடை நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கணம் குறிப்பு தருக. பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறி. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. படமாட கோயில் பகற்கு ஒன்று ஈயில். நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில். படமா கோயில் பகைவர்க்கு அது ஆகுமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொழிப்பு மூனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இம்மிலிசை. இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத களத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வன் நடுவூரில். நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? உவமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். ஞானக்குரல். கரையொரு இலக்கண குறிப்பு வரைக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு ஜி.யு. போப்.